போர் எப்போ நடந்தது? ஹிஜ்ரி ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டுல. பத்ர் எப்போ நடக்குது? ஹிஜ்ரி 2ல பத்ர் நடக்குதுமா. ஹிஜ்ரி 3ல உஹதுடைய போர் நடக்குது. பத்ர்ல ஏற்பட்ட தோல்வி, அந்த தோல்விக்கு பழி வாங்கணுன்றதுக்காக வேண்டி அபூ சுஃபியான் ரஸியல்லாஹு பின்னால இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்போ அவங்க இஸ்லாத்துல இல்ல. உஹது போர் நடக்கும் போது அவங்களுடைய தலைமையில சுமார் 3000 எதிரிகளை அழைத்து கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த உஹது என்ற இடத்துக்கு வராங்க. போர் செய்யறதுக்காக வேண்டி வராங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட மஷூரா பண்றாங்க. போர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு செய்யறாங்க. செஞ்சுட்டு சுமார் 1000 சஹாபாக்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தராங்க. இந்த இடத்துக்கு வருகை தராங்க. 1000 பேரோட வராங்க. எதிரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3000 இருக்கிறாங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட 1000 பேர் வந்துகிட்டு இருக்கும் போதே வழியில சில நயவஞ்சகர்கள் என்ன பண்ணிட்டாங்க, குறிப்பா அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்ற ஒரு நயவஞ்சகன், அதாவது நயவஞ்சகர்களுக்கு எல்லாம் தலைவனாக இருந்தவன் 300 பேரை கூட்டிட்டு மதீனாக்கு ரிட்டர்ன் போயிடும். அப்போ 1000 பேர்ல எத்தனை பேர் போயிட்டாங்க? எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? சஹாபாக்கள் 700 பேர் தான் இருக்கிறாங்க. எதிரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3000 பேர் இருக்கிறாங்க. இப்போ 700 பேர் 3000 பேரை எதிர்கொண்டு போர் செய்யணும் வராங்க. அந்த நேரத்துலதான் அல்லாஹுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கான வியூகத்தை அமைப்பாங்க. போருக்கான வியூகத்தை அமைக்கும் போது என்ன சொல்லுவாங்க, நீங்க அங்க பார்க்கக்கூடிய மலை தான் ஜபல் குமாத். ஜபல் குமாத் எல்லாரும் மேல ஏறி ஏறி இறங்குறாங்க பாருங்க. அந்த மலை, அந்த மலைக்கு மேல ஒரு 50 சஹாபாக்களை நிறுத்துவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா பின் ஜுபைர் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில ஒரு 50 சஹாபாக்கள் அங்க நிறுத்திட்டு சொல்லுவாங்க, போர் நடக்கும் போது என்ன நடந்தாலும் சரி நீங்க மேல இருந்து கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மற்ற சஹாபாக்கள்லாம் கீழே இருப்பாங்க. அந்த நேரத்துல போர் ஆரம்பமாகும். போர் ஆரம்பமானதும் முஸ்லிம்களுடைய கை ஓங்கும். முஸ்லிம்களுடைய கை ஓங்கும். அப்போ அந்த நேரத்துல என்ன நினைச்சுக்குவாங்க, மேல இருந்த சஹாபாக்கள், சரி இது போர் நடக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இப்பதான் நம்ம வெற்றி பெற்றுட்டோம்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மேல இருந்து கீழே இறங்கிடுவாங்க. அப்போ அவங்க மேல இருந்து கீழே இறங்கினதும் என்ன ஆகும், குஃபார்கள் தாக்குறதுக்காக வேற ஒரு மேல் வழியாக வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். அந்த நேரத்துல காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குதிரை படையை மேல ஏத்திட்டு போவாங்க, மறுபடியும் கீழே இறங்குவாங்க. ஒரு மாதிரி ஒரு குழப்பமான ஒரு நிலை ஏற்பட்டுரும் சஹாபாக்களுக்கு மத்தியில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கட்டளை மேலேயே இருக்கணும், யாரும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை விளங்கக்கூடிய விஷயத்துல போர் வரைக்கும் தான் அது நினைச்சிட்டு சஹாபாக்கள் இறங்குவாங்க. உடனே என்ன ஆகும்,